உடல் எடை குறைப்பது எப்படி? பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யோகா ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பற்றி தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் எடையை குறைக்கணுமா? நிச்சயம் குறைக்க முடியும், கவலைப்படாதீங்க. இன்றைக்கி உலகம் முழுவதும் பல கோடி ரூபாய் வர்த்தகம் இந்த உடல் எடை குறைப்பில் நடக்குது. உங்களுக்கு உடல் எடை எதனால் ஏறுது? நாம் சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய உடம்பு செய்கிற வேலைக்கு சக்தி கொடுத்தது போக மீதி சக்தியை உடம்புல சேர்த்து வைக்கும். இது இயற்கையின் ஏற்பாடு. ஒருவேளை நீங்கள் அடுத்த வேளை உணவை சாப்பிட தாமதப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கறதுக்கு இப்படி சேமித்து வைக்கிது. அது முதல்ல சேமித்து வைக்கிற இடம் வயிறு தான். ஆனால் உங்கள் உடல் எடையை குறைக்கும்போது கடைசியாக குறைகிற இடம் வயிறு தான். இப்போ வண்டியில் பெட்ரோல் போடுறோம், முதல்ல நிரம்புகிற இடம் ரிசர்வ் பெட்ரோல் இருக்கிற இடம்தான். ஆனால் பெட்ரோல் தீரும்போது ரிசர்வ் பெட்ரோல் தான் கடைசியாக காலியாகும். அதே மாதிரி உங்கள் வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பு தான் கடைசியில் கரையும். ஆனால் உங்கள் உடல் எடையை குறைக்க நீங்கள் விரும்புவதே வயிறு பெருசாயிடுச்சு, அதை குறைக்கணும் அப்படின்னு தான். உங்கள் வயிறு தான் கடைசியாக குறையும், ஆனால் கண்டிப்பாக குறையும். முதல்ல உங்களுக்கு உடம்பை குறைக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லை, வெறி இருக்கணும். ஏதோ ஒரு வீடியோவை பார்த்தோம், அதில் சொல்லியிருக்கிறத 4 நாள் ஃபாலோ பண்ணோம், அப்புறம் விட்டுட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு வீடியோவை பார்த்து அதில் சொல்லியிருக்கிற விஷயத்தை 4 நாள் ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் அதையும் விட்டுறது. கடைசியில் நமக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு மொத்தத்தில் கைவிட்டுறது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் சொல்லக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை குறையும். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, எரியிறத குறைச்சா கொதிக்கிறது அடங்கும் அப்படின்னு. அது மாதிரி சாப்பிட்றத குறைச்சா உடல் எடை தானாக குறையும். முதல்ல சாப்பிட்ற நேரம் சூரியன் உதித்து மறைகிற நேரம், இதுக்குள்ளே இருக்கணும். குறைந்தபட்சம் 7 மணிக்குள்ளே சாப்பாடை முடிக்கிறது நல்லது. இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலை 8 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இரவு 8 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. சரி, என்னென்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத விட என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல ஃபாஸ்ட் ஃபுட்டு, அடுத்து பேக்கேஜ்டு ஃபுட்டு, பாட்டில் ட்ரிங்க்ஸு, ஹோட்டல் சாப்பாடு, இதையெல்லாம் தவிர்க்கணும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டு கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா அதற்காக ரொம்ப குற்ற உணர்ச்சியெல்லாம் தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் நம்ம உடல் எடையை கூட்டுறதுக்கு முதல் காரணம். வீட்டு உணவுலையும் தவிர்க்க வேண்டியது சுகர் அதிகம் சேர்க்கக்கூடாது, ஆயில் அதிகம் சேர்க்கக்கூடாது, புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட் குறைக்கணும். இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். கார்போஹைட்ரேட் அரிசி, கோதுமை மாதிரியான தானியங்களில் இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட் நாம் அதிகமாகவே எடுத்துக்கிறோம். நாம் அதிகமாக சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பாக மாற்றி தான் உடம்பு சேமித்து வைக்கும். அதனால் இப்போ என்ன அளவு சாப்பிட்றீங்களோ அந்த அளவில் ஒரு 1/4 பங்கு குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு அதுக்கு பதில் காய்கறி, கீரையை சேர்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து புரோட்டீன் அசைவத்தில் தாராளமாகவும் பருப்பு பயறு வகைகளில் அதிகமாகவும் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் அளவை விட கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறோம். அதனால் புரோட்டீன் உணவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். விட்டமின் காய்கறி, கீரைகளில் நல்லா இருக்குது.
காய்கறி கீரைகளில் நார்ச்சத்து இருக்குது, அதை தாராளமாக எடுத்துக்கலாம். பழங்களில் மினரல்ஸ் இருக்குது. உங்களுக்கு 2 உணவுக்கு இடையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸாக பழங்களை எடுத்துக்கோங்க. அடுத்து உடற்பயிற்சி. உடல் எடை குறைகிறதுக்கு உணவு 80% துணை செஞ்சாலும் அதை ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பாக மாற்றுறது உடற்பயிற்சி தான். உடல் எடை குறைய உடற்பயிற்சி காலையில் செய்யணும். உடல் எடை அதிகரிக்கணும்னா அல்லது மசில் பில்டிங் பண்ணணும் அப்படின்னா உடற்பயிற்சியை சாயந்தரம் செய்யணும். உடல் எடையை குறைக்கிறதுல இடத்துல இருக்கிறது கார்டியோ வகை எக்ஸசைஸ் தான். யோகா ஆசனத்தில் சூரிய நமஸ்காரம் கார்டியோ வகை எக்ஸசைஸ் தான். ஒரு நாளைக்கு 108 சூரிய நமஸ்காரம் வீதம் 108 நாளைக்கு செஞ்சிங்கன்னா உங்கள் ஹைட்டுக்கு தேவையான வெயிட்டு சரியாக அமைஞ்சிடும். இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். முதல்ல உங்கள் உடல் எடை குறைப்பில் முதல் இடத்துல இருக்கிறது உணவு. உங்கள் உடலுக்கு தேவையான கலோரியை விட குறைவான கலோரி எடுத்தீங்க அப்படின்னா உடல் எடை கண்டிப்பாக குறையும். 2வது கார்டியோ வகை எக்ஸசைஸ். அதில் சூரிய நமஸ்காரம் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துக்கும் வேலை கொடுத்து சீராக உடல் கொழுப்பு குறைகிறதுக்கு உதவியாக இருக்கும். உடல் எடை குறைகிறதோட உடலும் நல்லா சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸும் சேர்த்து செய்யலாம். எல்லாருக்கும் எளிமையானது சாப்பாட்டில் கலோரியை குறைக்கிறது. இதுலேயே உங்கள் உடல் எடை நல்லா குறையும். முடிஞ்சால் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். நம்ம உடலுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி தேவை. சிம்பிளான வார்மப் எக்ஸசைஸ் கூட பண்ணிக்கோங்க. உங்கள் உடல் எடை குறைய வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை நிறையா பேர்த்துக்கு யூடியூப் காமிக்கும். நிறையா பேர் பயனடைவாங்க. அதுக்கு உங்களுடைய லைக்கு உதவியாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.